இன்னைக்கு விலாக் பார்க்கலாமா? டே 3 தான். இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் வந்து எக்ஸிபிஷன் கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வராங்க. ஸோ அவங்களோட போயிட்டு இருக்கோம். நிக்ஷி பார்த்தீங்களா என் கூட விலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் வந்தோம். கிட்ஸுக்கு ரைட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு தேடி போயிட்டு இருந்தோம். ஸோ வந்தாச்சு, டிக்கெட்டும் எடுத்தாச்சு. அவங்களுக்கு பிடிச்ச வெஹிக்கல்லையும் உட்காந்துட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால செகண்ட் டைமும் எடுத்தாங்க அந்த ரைடை. பார்த்தீங்களா என்ன மாதிரி ரைடெல்லாம் வச்சுருக்காங்கன்னு. சரி நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போயிட்டு இருந்தோம். நிக்ஷி ரொம்ப என்ஜாய் பண்ணா. அவள் எதுவும் ரைடெலாம் பண்ணல, பட் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த ரைடு தாங்க ஏறிட்டேன், தெரியாமல் ஏறிட்டேன். லைக் கிட்ஸுக்கும் அலோவ் பண்ணுறாங்க 8 இயர்ஸ் அபவ். ஓரளவுக்கு நல்லா தான் போகும் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்த, அப்புறம் ஃபாஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி அப்படியே நேராக நிற்கவே வச்சுட்டாங்க. எனக்கு அப்படியே ரிவர்ஸில் இருந்த மாதிரி இருந்தது. பெல்ட்டும் கிடையாது உள்ள. அப்படியே சைடில் இருக்க அந்த டோர் கம்பியை பிடிச்சிக்கிட்டே தான் பண்ணோம். எப்படா நிறுத்துவீங்க, ஒரு 2-3 மினிட்ஸில் நிறுத்துவீங்களாடான்னு பார்த்தா ஏமாற்றிட்டு கடைசியில் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அப்பாடா இனி நான் எந்த ரைடும் போக மாட்டேன்டான்னு இறங்கி வந்துட்டேன். ஒரு மிரர் ஹவுஸ்குள்ளே போயிட்டு சும்மா விளையாடிட்டு வந்துட்டோம். அடுத்த ரைடு பார்த்தா டேஷிங் கார் கிட்ஸ்க்கு. ஸோ யோகன் வந்து அவனே பண்ணுவானான்னு தெரில, அதனால அருண் ஹெல்ப் பண்ணார். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க டேஷிங் கார். நிக்ஷியும் என்ஜாய் பண்ணா டேஷிங் காரை. பார்த்தீங்களா எப்படி உல்ட்டாவாக சுற்றுதுன்னு. எப்படிங்க இந்த ரைடெல்லாம் பண்ணுறாங்க எனக்கும் புரியல. வாயை திறந்து பார்த்துட்டு இருந்தேன். அடுத்தது ஹாரர் ஹவுஸ் தான். இது கண்டிப்பாக போகலாம் இல்லையா? ஸோ நானும் யோகனும் போயிருந்தோம். நிக்ஷி வச்சுட்டு வெளியே அருண் வெயிட் பண்ணார். ஸோ அடுத்த ரைடு பார்த்தா நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டார் ஃபிஷ் ரைடு தான் போகலான்னு டிசைட் பண்ணாங்க. நான் அந்த ஜெயண்ட் வீலையே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது, பட் ரொம்ப அழகாக இருந்தது. எப்பா இந்த ரைடோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மேலே ஸ்லோவாக போயிட்டு புஷ் பண்ணாங்க ஃபாஸ்ட்டாக. நிக்ஷி எல்லாத்துலேயும் உள்ளே போகணுன்னு ரொம்ப அடம். ஸோ ஸ்டார் ஃபிஷ் ரைடு ஒரு வழியாக போயிட்டாங்க. நான் போகல. அருண் அண்ட் யோகன் போயிருந்தாங்க. அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி அவங்களும் போயிருந்தாங்க. ஸோ இப்படி தான் இருந்தது ஸ்டார் ஃபிஷ் ரைடு. போக போக ரொம்ப ஃபாஸ்ட்டாச்சு. எனக்கு இந்த ரைட்ஸ்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் முதல்ல தெரியாமல் மாட்டிக்கிட்டேன். அதனால் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். யோகன் ரொம்ப எக்ஸைட்டட், எல்லாத்துலேயும் ஏறிட்டு வந்துட்டு. நிக்ஷி மட்டும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா. என் ஃப்ரெண்ட் எந்த ரைட்லேயும் ஏறல. ஸோ அந்த அண்ணாவே அவங்க 2 கிட்ஸையும் மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதோட நான் ஜாலியாக விலாக் எடுத்துகிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் கிட்ஸ் அடுத்த ரைடு போயிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன், பஸ்ஸு, கார் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோட பசங்களுக்கு பசி எடுத்துருச்சு. ஸோ எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்து ஒன்றாவே சாப்பிட்டோம். இட் வாஸ் லைக் 9:30. ஸோ டின்னர் அங்கேயே முடிச்சிட்டோம் எல்லோரும் சேர்ந்து. ரொம்ப பசிங்க. பாஸ்தாவும் செம்ம டேஸ்ட்டு. ஸோ எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த டே எங்களுக்கு இப்படி தான் ஜாலியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.